அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணி யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை தேவனே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திர நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து புண்ணிய நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். அப்பம் பிட்கதலுக்காக நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது! அந்த ஒரே அப்பத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நம்முடைய சமாதான வாழ்த்துக்களை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட்டுறவும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருங்களோடிருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் இவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதி விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை துதிக்க கடமையுள்ளவர்களாயிருக்கிறோம்.
பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவருக்குமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்திரளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து சர்லோகத்தின் பாவ நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரம் செலுத்துமல்லாமல் அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாவும் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து அடியார்களாகிய அவருடைய கட்டளையின்படியே வருகையை நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் வறுமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் பாடலாக பாடுவோமாக.
கர்த்தருடைய பந்தியிலே சேர்வதற்கான நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம். சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?